இன்னைக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து தேர்ட் யூனிட் பார்க்க போகிறோம். தேர்ட் யூனிட் வந்து மாடுலாரிட்டி அண்ட் ஊப்ஸ். மாடுலாரிட்டினா மாடியூல்ஸ்னால் நமக்கு தெரியும், ஒரு ப்ரோக்ராமை சப் மாடியூல்ஸாக பிரித்து ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்து மாடியூல்ஸ், அதான் மாடுலாரிட்டி. ஊப்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம். அந்த கான்செப்ட் ஆஃப் ஊப்ஸை பற்றியும் ஸ்டார்டிங் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட், டுப்பிள்ஸ் அண்ட் செட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்னா என்ன? இந்த Python programming language has 4 collections of data types such as list, tuples, set and dictionary. இந்த நாலுமே வந்து இந்த பைத்தானோட முக்கியமான டேட்டா டைப்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட். லிஸ்ட்னா லிஸ்ட் இஸ் an ordered collection of values enclosed with square brackets. லிஸ்ட்னாலே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணியிருக்கும் வித் காமா, செப்பரேட்டட் பை காமா. Each values of a list is called an element. அதுக்கு உள்ளாடி இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எலமெண்ட்னு சொல்கிறாங்க. கிரியேட் எ லிஸ்ட் இன் பைத்தான். பைத்தானில் வந்து நம்ம எப்படி ஒரு லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும்னு நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட், அதோட சிண்டெக்ஸ் வந்து வேரியபிள் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் element 1, element 2, element 3 கண்டினியூஸ்லி அப்படி எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து லிஸ்ட் மார்க்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் 10, 23, 41. இது வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூஸ்னால உள்ள லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆப்பிள், ஆரஞ்ச், மேங்கோ. இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸ். இதில் மை லிஸ்ட் ஈக்குவல் டு இது வந்து எம்டி லிஸ்ட், எந்த ஒரு வேல்யூமே இல்லை, அதனால் வந்து இது வந்து எம்டி லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து மை லிஸ்ட் ஈக்குவல் டு வெல்கம் 3.14, 10, 2, 4. இது வந்து நெஸ்டட் லிஸ்ட். இது வந்து லிஸ்ட்டுக்கு உள்ள இன்னொரு லிஸ்ட் வரதுனால வந்து இது நெஸ்டட் லிஸ்ட்டு. அப்புறம் இதில் நிறைய டேட்டா டைப்ஸ் வந்து ஸ்ட்ரிங் வந்திருக்கு, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ வந்திருக்கு, இன்டிஜர் வேல்யூ வந்திருக்கு. இதெல்லாமே வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நெஸ்டட் லிஸ்ட். இது வந்து நெக்ஸ்ட் வந்து tuple. Tuple consists of a number of values separated by commas. Tuple வந்து இதே மாதிரி லிஸ்ட் மாதிரி தான், number of values separated by comma. ஆனால் இது வந்து நார்மல் ப்ராக்கெட் parenthesisல இருக்கும், நார்மல் ப்ராக்கெட்டில் இருக்கும், enclosed within parenthesis. Tuple is similar to list. Tuple லிஸ்ட்டுமே வந்து ரெண்டுமே சேம் தான். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, tuple வந்து நம்ம வேல்யூஸை வந்து எக்ஸிக்யூட்டிங் டைமில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, இம்யூட்டபிள். ஆனால் லிஸ்ட்டில் வந்து நம்ம வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். The tuple is similar to list. Values in a list can be changed but not in tuple. Tuple வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. Next, advantages of tuples over list. List கம்பேர் பண்ணுறப்போ tupleோட advantages இதெல்லாம் பார்க்க போகிறோம். The elements of a list are changeable whereas the elements of a tuple are unchangeable. This is the key difference between tuple and list. இந்த ரெண்டுக்குள்ள முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸுங்கிறது அந்த அன்மியூட்டபிள். டுப்பிளில் வந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியாது, லிஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டுப்பிளில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சப்போஸ் நமக்கு தேவை ஆட் பண்ணணும் இல்லை டெலீட் பண்ணணும்னா ஒரு டுப்பிளாகவே ஒரு செட் ஆஃப் வேல்யூஸாக வந்து ரெண்டு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம், ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வேண்டாம்னா ஒரு செட் ஆஃப் ஒரு டுப்பிளை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குது டுப்பிளில். நெக்ஸ்ட் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ லிஸ்ட் ஆர் என்க்ளோஸ்ட் வித் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் பட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ டுப்பிள் ஆர் என்க்ளோஸ்ட் பை parenthesis. லிஸ்ட்டில் வந்து parenthesis லிஸ்ட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, டுப்பிள் வந்து நார்மல் parenthesisல வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து இட்ரேட்டிங் டுப்பிள் இஸ் ஃபாஸ்டர் தென் லிஸ்ட். இந்த இட்ரேட் பண்ணுறது, அந்த லூப்பிங் வரப்போ வந்து டுப்பிளில் வந்து அது ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். லிஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ டுப்பிள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் டுப்பிள். டுப்பிள் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது? த எலமெண்ட்ஸ் ஆஃப் எ டுப்பிள் கேன் பி ஈவன் டிஃபைன்ட் வித்தவுட் பேராமீட்டர்ஸ். நார்மலாக பேராந்திசிஸ்க்கு உள்ள தான் எழுதணும், இல்லை டுப்பிள் வந்து பேராந்திசிஸ் இல்லாமல் வந்து டிஃபைன் பண்ணலாம். whether the elements defined within parenthesis or without parenthesis there is no difference in its function. இது வந்து டுப்பிள். my tup equal to 23, 56, a e தமிழ்னு ஒரு டுப்பிள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ நமக்கு வேல்யூஸ் வந்து அப்படி வந்துடுது. இதே நம்ம பேராந்திசிஸ் கொடுத்தா கூட இதே தான் அவுட்புட் வரும். அதான் வந்து பேராந்திசிஸ் வந்து கம்பல்சரி கிடையாது, வித்தவுட் பேராந்திசிஸும் டுப்பிள் வந்து நார்மலாக தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து செட். In Python, a set is another type of collection of data type. Pythonல வந்து இன்னொரு set of collection of data types தான் வந்து செட்ங்கிறது. A set is a mutable and unordered collection of elements without duplicates. இது வந்து ஒரு unordered collection of elements. இதில் வந்து ஆர்டராக தான் இருக்கணும், இல்லை எந்த வந்து ஒரு இன்டிஜராக இருக்கலாம்,
ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ எந்த வேல்யூஸ்னாலும் இருக்கலாம், ரிப்பீட்டட் வேல்யூஸ் வராது. ஆனால் வித்தவுட் டூப்ளிகேட் ஒரு வாட்டி வந்த வேல்யூ வந்து திருப்பி வந்து ரிப்பீட் ஆகாது. நம்ம கொடுத்தா கூட அது ரிசல்ட் டைமில் வந்து நமக்கு வந்து ரிப்பீட் இல்லாமல் தான் கொடுக்கும் செட் வந்து. that means the elements within a set cannot be repeated. ரிப்பீட் ஆகாது கண்டிப்பாக. கிரியேட்டிங் செட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது? A set is created by placing all the elements separated by comma. லிஸ்ட் டுப்பில் மாதிரி தான் இந்த செட்லேயும் வந்து எல்லா எலமெண்ட்ஸையும் கம்மா வித்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்க்ளோஸ் பை கர்லி பிரேசஸ். செட் லிஸ்ட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட், டுப்பிள் வந்து parenthesis, செட் வந்து கர்லி பிரேசஸ். The set of function is also used to create set in Python. இந்த செட் வந்து set of function யூஸ் பண்ணி நம்ம வந்து பைத்தானில் வந்து இந்த செட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து செட் S1 equal to 1 2 3 A 3.14 இது செட் ஆஃப் வேல்யூஸில் நம்பர் வந்திருக்கு, ஸ்ட்ரிங் வேல்யூ வந்திருக்கு, கேரக்டர் வந்திருக்கு, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்திருக்கு. அதோட அவுட்புட் வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ளே வருது. அவ்வளோ நான் வந்து செட். செட்டில் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. செட் ஆப்ரேஷன்ஸ் ஃபஸ்ட் வந்து யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரி. ஃபஸ்ட் வந்து யூனியன்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் 2 or more sets. த ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது யூனியன் ஆப்ரேட்டரில் வந்து ரெண்டு ஏபின்னு ரெண்டு செட் இருக்குன்னா ரெண்டோட வேல்யூஸையும் வந்து ஜாயின் பண்ணி கொடுக்குது. எல்லா வேல்யூஸையும் வந்து ஜாயின் பண்ணி கொடுக்குது. அதான் வந்து யூனியன் ஆப்ரேட்டர். இதுக்கு வந்து நார்மல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன். இட் இன்க்ளூட்ஸ் த காமன் எலமெண்ட்ஸ் இன் 2 sets. இந்த இன்டர்செக்ஷனில் வந்து ஏபி ரெண்டு செட் இருக்குன்னா அதில் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு செட் ரிசல்ட்டாக கொடுக்கும். அதான் வந்து இன்டர்செக்ஷன். இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் வந்து AND ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் எலமெண்ட்ஸ் தேர் ஆர் இன் ஃபர்ஸ்ட் செட் பட் நாட் இன் த செகண்ட் செட். வந்து ஃபர்ஸ்ட் ஏபி ரெண்டு செட் இருக்குன்னா ஏல உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் வரும், பியில் இல்லாத எலமெண்ட்ஸ். அதான் வந்து டிஃபரன்ஸ். அதாவது நார்மல் மைனஸ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டிஃபரன்ஸுக்கு வந்து மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஏபி ரெண்டு செட் இருந்துச்சுன்னா ஏல உள்ள எல்லா வேல்யூஸும் வரும், பியில் இல்லாத வேல்யூஸ் வந்து டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக். சிமெட்ரிக் ஆப்ரேஷன். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் தட் ஆர் இன் 2 sets but no the one that are common to 2 sets. என்னன்னா ஏபின்னு ரெண்டு செட் இருக்குன்னா ஏபியில் ரெண்டுல இருந்து எல்லா எலமெண்ட்ஸுமே வரும், ஆனால் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத தவிர. ஏபி ரெண்டுலேருந்து எல்லா எலமெண்ட்ஸும் இன்க்ளூட் ஆகும், ரெண்டுலேயும் சேமாக இருக்கிற எலமெண்ட்ஸை தவிர எல்லாமே வந்துடும். இதுக்கு வந்து கேரட் ஆப்ரேட்டர், அந்த கேப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். பைத்தான் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். பைத்தான்ங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். Classes and object are the key features of object-oriented programming. The object-லோட key features இதெல்லாம்னா object-ம் classes-ம் தான் the object-oriented programming OOPS-ஓட key concepts. In Python, a class is defined by using the keyword class. In Pythonல வந்து class எப்படி define பண்ணுறாங்கன்னா keyword class வச்சு தான் define பண்ணுறாங்க. Variables defined inside a class is called class variable. அந்த கிளாஸுக்கு உள்ள டிஃபைன் பண்ணுற வேரியபிள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கிளாஸ் வேரியபிள்னு சொல்கிறாங்க. அந்த கிளாஸுக்கு உள்ள டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. வாட் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் கிளாஸ்ன்னு. Class variables and methods are together is known as members of the class. Class variable methods என்ன சொல்றாங்கன்னா members of the class ன்னு சொல்றாங்க. A class can be defined anywhere in the Python program. Python programல எங்க வேணாலும் இந்த கிளாஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட். The instance created from the class is called an object. ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டிஃபைனிங் கிளாஸஸ். இன் பைத்தான் எ கிளாஸ் இஸ் டிஃபைன்டு பை யூஸிங் த கீவேர்டு கிளாஸ். கிளாஸ் கீவேர்டை யூஸ் பண்ணி தான் வந்து பைத்தானில் கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணுறோம். எவ்ரி கிளாஸ் ஹேஸ் ஏ யூனிக் நேம். ஒவ்வொரு கிளாஸுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட தனி நேம் இருக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும். அது ஃபாலோடு பை த ஒரு கோலன். நெக்ஸ்ட் கிளாஸ் அந்த கிளாஸ் நேயும் நெக்ஸ்ட் வந்து ஒரு கோலன் கொடுத்து தான் கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அதோட சிண்டெக்ஸ் வந்து கிளாஸ் நேம் கோலன் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அதெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்ல கொடுத்துடணும். அப்புறமா வந்து கடைசி வரையும் கொடுத்து முடிச்சிடணும். அவ்வளோதான். எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் வந்து சாம்பிள்ங்கிறது கிளாஸ் நேம் கோலன் வந்து கிளாஸ் நேம் தான் சாம்பிள்.
எக்ஸ் ஒய் ரெண்டு வேல்யூஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அதான் வந்து கிளாஸ் வேரியபிள்ஸ். எக்ஸ் ஒய்னு ரெண்டு வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இது வந்து கிளாஸ் வேரியபிள். நெக்ஸ்ட் எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப், இது வந்து எஸ்ங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வேல்யூ ஆஃப் 3 பிரிண்ட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10, வேல்யூ ஆஃப் ஒய் ஈக்குவல் 20, வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு 30. இதில் வந்து முக்கியமாக வந்து கிளாஸ் வேரியபிள், நான் வந்து எக்ஸ் ஒய்ங்கிறது கிளாஸ் வேரியபிள், எஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எதுக்கு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கிளாஸை வந்து கால் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி கால் பண்ணியிருக்காங்கன்னா எஸ் டாட் எக்ஸ், இந்த எஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம் எக்ஸ். இங்கே வந்து எஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட் நேம், ஒய்ங்கிறது வந்து வேரியபிள் நேம், அதை டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. Once a class is created, next you should create an object or instance of that class. நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணணும். The process of creating object is called as class instantiation. இப்படி நம்ம அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்னா அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கிளாஸ் இன்ஸ்டன்டியேஷன் சொல்கிறாங்க. கிளாஸ் இன்ஸ்டன்டியேஷன் இதோட சின்டாக்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம், அதான் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். இதான் வந்து கிளாஸ் இன்ஸ்டன்டியேஷனோட சின்டாக்ஸ், கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் நேம். நெக்ஸ்ட் வந்து அக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ், இந்த வேல்யூஸை எப்படி அக்சஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். எனி கிளாஸ் மெம்பர் தட் இஸ் கிளாஸ் வேரியபிள் ஆர் மெத்தட் கேன் பி அக்சஸ்டு பை யூஸிங் த ஆப்ஜெக்ட் வித் ஏ டாட் ஆப்ரேட்டர். டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வந்து இந்த வேல்யூஸை வந்து அக்சஸ் பண்ணுறாங்க. ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம், அந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து வேல்யூஸை வந்து அக்சஸ் பண்ணிக்கிறாங்க. தட்ஸ் ஆல்.